சமஸ்கிருதம் படினாங்க. நான் தமிழ்ல படினா அது பாசிசம், தமிழ் சாவனிசம், தமிழ் தீவிரவாதம். சமஸ்கிருதம் படினா அது சமஸ்கிருத சாவனிசம் இல்லையானா வாய் முடிக்குது. நான் நல்லா சமஸ்கிருதம் படிச்சுட்டு வர்றேன். எந்த கோயில்ல என்னை குருவாயிட்டு, எந்த கோயில நான் மணியாட்டி மந்திரம் சொல்றது? எப்படி இருக்கு? எல்லாமே ஏமாற்று. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கும். பாரதிய ஜனதா சொல்லுது, இந்த நாடு மதச்சார்பின்மையை கடைபிடிக்கிறேங்குது, சகோதரத்துவம் சமத்துவம் இதெல்லாம் பேசுது, சகிப்புத்தன்மையெல்லாம் பேசுது. அது இருக்கா? இந்த கட்சி ஆட்சிக்கு இருக்கா? அதான் இங்க கேள்வி. அரசை விமர்சிச்சாலே குண்டாஸ் சட்டம் பாயுது, மோடியை கேள்வி கேட்டாலே சட்டம் பாயுது. அது தவறு, தேச துரோகி ஆயிடும். கேள்வி கேட்டாலே தேச துரோகம் ஆயிடுது. எப்படி கொடுமை! அது அம்மா தமிழிசை சொல்றாங்க, மோடி எது செய்தாலும் பிடிக்க மாட்டேங்கிறது விமர்சிக்கிறார்கள் என்று சொல்றாங்க. ஒரு தம்பி கீழே எழுதியிருக்கான், எங்க ஒரு பதவி விலக சொல்லுங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. என்ன செஞ்சாலும் எதிர்க்கிறார்கள். அம்மா ஒரு தம்பி கீழே வரும், அம்மா பதவி விலக சொல்லுங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அவ்வளவு வழியோடு இருக்காங்க. ஒரு நாடு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு, மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொண்ட நாடு. ஆனால் அம்பேத்கர் சொல்றார், இது பன்முகத்தன்மை கொண்ட தேசங்களின் ஒன்றியம். என் தேசம் தமிழ் தேசம், அவர் தேசம் தெலுங்கு தேசம், அவர் தேசம் மலையாள தேசம், இப்படி பல்வேறு தேசங்களை கொண்ட ஒரு யூனியன், ஒரு ஒன்றியம். இந்த நாடு இறையாண்மையோடும் தேச ஒற்றுமையோடும் இருக்க வேண்டுமானால் மாநிலங்களுக்கு அதிக முன்னுரிமை, தன்னாட்சி இருக்கணும், அதிக சலுகை, அதிகாரம் இருக்கணும். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட நீட்டுன்னு ஒரு தேர்வு. நான் முதலமைச்சர் என்ன சொல்லியிருப்பேன், வேற எங்கேயாவது நீட்டு, என்கிட்ட நீட்டாதன்னு. அது ஒன்னும் கதைக்காகல. இப்ப இருக்கிறது பூரா அடிமைகள், 1008 வழக்குகள், வருமான வரி சோதனைக்கு பயந்து எதுங்க கையெழுத்து போட்டுல சாமி, சொல்லுங்க சாமி, போட்டு விட்டுறாங்க, போட்டு வந்துருக்கு. இனி எந்த காலத்திலும் அடித்தட்டு மக்களில் இருந்து, சிற்றூர்களில் இருந்து ஒரு மாணவன் மருத்துவ படிப்பு வந்து படிச்சு மருத்துவராவது சாத்தியம் முடிச்சிட்டான், அதை முடிச்சிட்டான். இப்ப நீதிபதி தேர்வுலையும் நீட்டு தேர்வு வரணுமா? நாட்டு வைத்தியர்கள், நாட்டு மருத்துவர்கள், ஹோமியோபதியா இருக்குல்ல, அதுலயும் வந்து நீட்டு தேர்வு கொண்டு வரணும். மொத்தமா முடிச்சிடலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு விழுக்காட்டு மக்களை பற்றி கவலையே படாத அரசா இருக்கு, அவன் முடிச்சிடறான். என்ன சுருக்கமா கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் ஏன் சாகாம உயிரோடு இருக்கிய? ஒரு விருந்தாடி ஏன் நீங்களும் போகல, இங்கேயா இருக்க அப்படிங்கிற மாதிரி, ஏன் நீங்களா இன்னும் சாகல? இதுதான் அவங்க இருக்கிற ஒரே பிரச்சனை. பார்த்தா நீங்களாம் ஏன் இவ்வளவு பண்ற, நீங்க இன்னும் சாகாம உயிரோடு இருக்கிய? அதான் கேட்கறது. மருத்துவ படிப்புல 50 விழுக்காடு, அதுல இந்த சேவை செய்யறதுக்கு மதிப்பெண் இருக்குது. இந்த அரசு மருத்துவ கல்லூரியில படிக்கிற பிள்ளைகள், அரசு மருத்துவர்கள் வந்து கிராமப்புறங்களில் போய் சிற்றூர்களை சேவை செஞ்சாங்க. அப்படி சேவை செய்யும் போது அவர்களுக்கு ஒரு கருணை மதிப்பெண் மாதிரி 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் போடுவாங்க. அது படித்துக்கொண்டே பணி செய்வது. அந்த வாய்ப்பை முழுக்க அரசு அப்படி எடுத்துக்கிச்சு. இப்ப அந்த வாய்ப்பு முழுக்க என்ன தெரியுமா, சிற்றூர்களுக்கு கிராமப்புறங்களுக்கு மருத்துவ சேவை என்பது கிடைக்கவே கிடைக்காது. ஒரு ஏழை எங்க ஆடு மேய்க்க போறோம், ஒரு தேல் கடிச்சிருக்கு, ஒரு பூரான் கடிச்சிருக்கு, ஒரு பாம்பு கடிச்சிருக்கு, திடீர்னு ஒரு கிராமத்துல ஒரு வைத்த வலி, ஒரு பிரசவ வலி, கர்ப்பிணி பெண்ணுக்கு அவளுக்கு ஒரு மருத்துவம், எதுவுமே கிடைக்காது. அப்ப அதை பத்தி கவலைப்படல, மக்களை பற்றி கவலைப்படாத அரசு. அதனாலதான் இது மக்கள் விரோத அரசா இருக்குன்னு நம்ம சொல்றோம். இப்ப யாரு படிக்க வருவா? படிச்சா இங்க அரசு கல்லூரி படிச்சா அது எதுக்கு பயன் இல்லை. படிச்சுட்டு நேரம் என்ன பண்ணுவான், எந்த மருத்துவமனை அதிக சம்பளம் கொடுக்குதோ அங்க போயிடுவான், எந்த நாடு அதிக சம்பளம் கொடுத்து கூப்பிடுதோ அங்க போயிடுவான். மக்களுக்கு சேவை செய்ய வரமாட்டான். ஆனா படிச்சது யார் காசுல? மக்கள் காசுல. அதான் இங்க இருக்க பிரச்சனை. ஆனா தெரியாதவன் இந்த நீட்டு தேர்வை எதிர்க்கிறார்கள், தேவையில்லாமல் எதிர்க்கிறார்கள், ஹைட்ரோ கார்பனை எதிர்க்கிறார்கள். அது வளர்ச்சி. என்ன வளர்ச்சி? நாங்க என்ன சொல்றோம், தாயின் மார்ல பால் குடிப்போம், ஆனால் மாரை எடுத்து ரத்தம் குடிக்க வேண்டாம் என்று நாங்க சொல்றோம். நீங்க வளர்ச்சி என்று காட்டுவத இதே ஹைட்ரோ கார்பன், இதே மீத்தேனை சிங்கப்பூர் எடுக்குதே, மக்கிய மரக்கழிவுகளிலும்
இந்த கழிவு குப்பைகளிலும் இருந்து எடுத்துக்கொள்ளுதே, அது போல ஏன் எடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்க கேட்கிறோம். மீத்தேன் வேணான்னு சொல்லல, ஹைட்ரோ கார்பன் வேணான்னு சொல்லல. ஆனால் என் பூமி தாய், என் இயற்கை அன்னையின் ஈரக்குலையை தோண்டி எடுக்க வேணான்னு நான் சொல்றேன். அது ஏன் சொல்றேன்? இது போலதான் 1960 பூமியின் சொர்க்கமாக இருந்த சோமாலியாவை பஞ்ச பிரதேசமாக மாற்றி நிறுத்தினீர்கள். இப்படித்தான் ஹைட்ரோ கார்பன் எடுத்தீர்கள், மீத்தேன் எடுத்தீர்கள். இதைத்தான் செஞ்சீங்க. இன்னைக்கு அந்த நாட்டுல சோத்துக்கு வழி இல்லாம மனிதனை சாப்பிட்டு கொண்டிருக்கான். அடுப்புல காட்டுறான், ஒரு மண்டை வெந்துகிட்டு இருக்கு. மேசையில குழம்பு வச்சு சட்டியை காட்டுறான், ஒரு கை மிதந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைக்கு என் தேசம் வந்துவிடக் கூடாது என்கிற எச்சரிக்கை, விழிப்புணர்வில் தான் இதெல்லாம் வேண்டாங்க. அது என்னுடைய காற்றை, என்னுடைய நீரை, என்னுடைய நிலத்தை, என்னுடைய வளத்தை நஞ்சாக்கிறோம். அதனால நான் வேணாங்கிறேன்.